நீங்க ஆர்டர் கொடுத்ததுலயே ஹையஸ்ட் காஸ்ட்லி ஆர்டர் எவ்வளோ? நான் கொடுத்தது 6000 சார். 6000 ரூபாய்க்கு ஒரே ஆர்டர். 6000. எந்த எந்த ஏரியா? பேக்லாம் பத்தாது சார். பேக் ஆமா. முன்னாடி வச்சுக்கிட்டு ஓகே. பேக்னா ஒரு 3 பாக்ஸ் 4 பாக்ஸ் வைக்கலாம் சார். அதே மீறி பல்க் ஆர்டர் போட்டுருவாங்க. 15 பாக்ஸ் 20 பாக்ஸ் பல்காக போட்டுருவாங்க. கட்டி தூக்கிட்டு போகும்போதுமே ஒரு சிரமம் ஆயிடும் சார். ஆக்சுவலா ரிசீவ் பண்றப்ப இதெல்லாம் ஒரு ரிசீவரா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நீங்க சொல்றப்போ தான் இந்த ஹேண்ட்லாம் யோசிக்க முடியுது. நானே நிறைய ஏதாவது பண்ணியிருப்பேன். எனக்கு இப்போ நீங்க சொல்றப்போ பக்கெட் பிரியாணிலாம் போடுவாங்க. பெரிய பக்கெட்டாக இருக்கும், கொண்டு வர முடியாது. வண்டி ஓட்ட ரொம்ப சிரமம். டிராஃபிக் வேறு, கால் பண்ண முடியாது. பின்னாடி 2 பக்கெட்டு, முன்னாடி ஒரு பக்கெட்டா போட்டு ஒரு பக்கெட் போட்டு பக்கெட்டா போட்டுருவாங்க. கிட்டத்தட்ட 10 கிலோ பக்கெட் 20 ரூபா பக்கெட்லாம் போடுவாங்க சார். இந்த சுக்குபாய் பிரியாணிலாம் பெரிய பெரிய பக்கெட் போடுவாங்க. அதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும்போதுமே போதும் நேரம் மாடியில் ஏற சொல்லுவாங்க. அது புரிஞ்சுக்க மாட்டாங்க. சரி வெயிட் தூக்கிட்டு வராங்களே அப்படின்னு. யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஹெல்ப் பண்ணால் கூட சில மைண்ட் செட் என்ன தெரியுமா, இவ்வளோ தூக்கிட்டு போகிறோம், நமக்கு எதாவது டிப்ஸ் தர மாட்டாங்களான்னு ஒரு மைண்ட் செட் வரும் எல்லாருக்குமே. கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போகிறோமே, அதெல்லாம் இல்லை, ஒரு தேங்க்யூ. சில பேர் என்ன விடாங்க, சாப்பாடை கொடுத்ததுமே டம்முன்னு காசு பார்த்துட்டு ஓடு இல்லை அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிடுவாங்க. சில பேர் எல்லோரும் சொல்ல முடியாது சார். சில பேர் தண்ணிலாம் கொடுப்பாங்க, ரெஸ்ட் ரூம் போகிறீங்களா அதெல்லாம் கேட்பாங்க. எல்லாத்துலேயுமே இருக்குது அந்த சின்ன மிக்சடு இருக்குது. ஸோ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஓட்டுறோம். ஸ்விக்கி இந்த மழை டைமில் ஃப்ரீயாக ஒரு ரெயின் கோட் கொடுக்க மாட்டாங்க. ஒரு டிஷர்ட் கேட்டோம்னா டிஷர்ட்டும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. டிஷர்ட்டே ஃபேட் ஆயிடுச்சுன்னா நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும். பேக் பிஞ்சிடுச்சுன்னா நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும். அதை கூட அலாட் பண்ண மாட்டாங்க. சரி 1 இயர் ஒர்க் பண்ணவங்களுக்கு ஃப்ரீ, 2 இயர்ஸ் ஒர்க் பண்ண ஃப்ரீ, அந்த கான்செப்டே இல்லை. டெம்பரரி தான் ஒர்க்கே, வந்து ஒரு பர்மனெண்ட்டும் கிடையாது. சரி பார்க்குறாங்களே அதுக்காக ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு அதுவும் பண்ண மாட்டாங்க. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நான் கேட்டதுலேருந்து நம்ம சுற்றிட்டோம்னு நினைக்கிறேன். அப்போ என்ன கேட்குறேன், அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல, ஏன் இதை பண்ணுறீங்கிறது தான் கொஸ்டின். அதான் சார், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை சார், வேறு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, எங்களுக்கு வேறு கிளைகள் இல்லை அப்படின்றதால இதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்.